வணக்கம். நேற்று நைட்டு டிவிக்கு சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா ஒரு வீடியோ ஷேர் பண்ணி, இந்த வீடியோவுக்கு மேலே சில விஷயங்களை வந்து எழுதுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு போலீஸ் தடியடி நடத்துகிற வீடியோ. இது மாதிரி தடியடி நடத்தி தான், அராஜகம் பண்ணி தான் இவ்வளோ பேர் வந்து இறந்தே போனாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க டிஎம்கே சதி அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேயல் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த வீடியோ பார்த்த எல்லாருமே அதில் எழுதுனது என்னன்னா, இல்லை இந்த வீடியோ வந்து போலீஸ் அடித்ததுக்கான காரணம் ஆம்புலன்ஸை கூட விடாமல் வந்து ஆம்புலன்ஸை தடுத்துட்டு ரசிக வெறியில் அவங்க கத்திட்டு இருந்தாங்க, அதனால தான் போலீஸ் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த வீடியோலேயே நல்லா தெளிவாக இருக்குது. இந்த மனுஷன் இதெல்லாம் பார்க்காம இவரோட இன்டென்ஷனே என்னன்னா ஒரு கலவரத்தை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான். அதில் அதை போட்டது மட்டும் இல்லாமல் அது கீழே எழுதுகிறாரு, ஸ்ரீலங்கா நேபாளத்துலலாம் நடந்த மாதிரி ஜென்சி வந்து வெகுண்டெழுது இந்த அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணணும், அப்போ தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும், அப்போ தான் ஆட்சி மாற்றம் ஒன்று உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எந்த மூலையோ 5 ஸ்டார் உள்ள ஹோட்டல் மாதிரி உள்ள ஒரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏசியில் உட்காந்துக்கிட்டு அந்த ஆள் பார்த்தீங்கன்னா இதை எழுதுறாரு. இதை பார்த்துட்டு இங்கே உள்ள அந்த முட்டாள் கூட்டம் இருக்குது தெரியுமா, ரசிக வெறியில் சுற்றிட்டு இருக்கு தெரியுமா, விஜயோட இதை பிடிச்சிக்கிட்டே சுற்றிட்டு இருக்க ஒரு கூட்டம், அது என்ன பண்ணோம், ஓ நம்ம தலைவன் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரா, நம்மளுக்கு தலைவனுக்கு எதிராக இவ்வளோ சதி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் ரோட்டில் எழுந்திரிச்சு போராட ஆரம்பிச்சிடுவானுங்க. ரோட்டில் எழுந்திரிச்சு போராட ஆரம்பித்தா என்ன ஆகும், போலீஸ் சும்மா இருப்பானுங்களா, போலீஸ் விட்டு வெடுன்னு வெடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட லைஃபே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாயில் ஆகிடும். ஆனால் இதை இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா வந்து பார்த்திங்கன்னா தூண்டி விடுறாரு, இளைஞர்களை தூண்டி விடுறாரு, இளைஞர்களை மட்டும் இல்லை விஜயோட ரசிகர்களை தூண்டி விடுறாரு. இது இவர் தூண்டி விடுறதுனால பாதிக்கப்பட போகிறது யார், விஜயோட ரசிகர்கள் தான், விஜயோட தொண்டர்கள், டிவிக்கோட தொண்டர்கள் தான் பாதிக்கப்பட போகிறாங்க. ஆனால் இந்த மனுஷன் மட்டும் நல்லா குழுன்னு உட்காந்துக்கிட்டு மாமனார் காசில் வந்து உட்காந்துக்கிட்டு எல்லா கட்சியோடையும் பேரம் பேசிக்கிட்டு இந்த கட்சியில் கொஞ்ச நாள் அந்த கட்சியில் கொஞ்ச நாள் ஏதாச்சும் ஒரு கட்சியிலேருந்து எப்படியாச்சும் ஒரு மினிஸ்டர் போஸ்ட் வாங்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் அதற்கான வாய்ப்புகளே இருக்கிற மாதிரி தெரியல. கடைசியில் இந்த கேவலமான வேலையை பார்க்குற நிலைமைக்கு இந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காரு. இந்த ஆளுக்கு வந்து கொஞ்சனாச்சும் தைரியம் இருந்ததுன்னா அவர் சொல்கிற ஒரு விஷயத்த தான் போய் பண்ண வேண்டியது தானே, எதுக்கு வந்து இளைஞர்களை தூண்டி விடணும்? யோ உன்னோட லட்சணத்தை தான் அந்த கரூரில் 41 பேர் சாகும்போதே பார்க்க முடிஞ்சதில்ல. முதல் ஆளாக விஜயோட சேர்ந்து ஃப்ளைட் ஏறினாலும் நீயும் ஒரு ஆள். அன்னைக்கு வந்து அவ்வளோ தைரியம் இருந்ததுன்னா உண்மையிலே அந்த விஜயோட ரசிகர்களுக்காக அவங்க கட்சிக்காரங்களுக்காக நீ ஃபீல் பண்ணியிருந்தேன்னா அந்த இடத்துல இருந்து முதல் ஆளாக இருந்து எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ஆனால் எப்படா ஃப்ளைட்டு கிடைக்கும்னு ஓடி போயிட்டு கடந்த ஒரு 2 நாட்களாக தலைமறைவாக இருந்துட்டு இப்போ வந்து இன்னொரு சின்ன பசங்களெல்லாம் தூண்டி விடுறது எவ்வளோ கேவலமான வேலை. உன்னோட அரசியல் இதுக்காக அடுத்தவங்களை இப்படி தூண்டி விடுறியே, நீலாம் மனுஷனா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. மக்களே நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களை காலி பண்ணுறதுக்குனே இவங்க வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை தான் ஏற்படுத்துது. விஜய் இந்த ஆட்கள் எல்லாம் கூட வச்சுக்காமல் ஏதாச்சும் உருப்படியாக அரசியல் தெரிஞ்ச ஆட்களை உள்ளார வச்சுக்கிட்டா ஏதாச்சும் வந்து தேடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா இந்த ஆதவ் அர்ஜுனாவே விஜய் வந்து உள்ளார தூக்கி போட்டு லாஸ்ட்டில் கட்சியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான என்ன வேலையும் பண்ணுவார். ஏன்னா அவர்கிட்ட வந்து காசு இருக்குது. இளைஞர்களே நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், போலீஸ் கேஸ்லாம் மாட்டினீங்கன்னா உங்கள் லைஃபே போயிடும். இந்த ஆள் சொல்கிறான்னு கேட்டுட்டு நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருங்க. இந்த ஆள் உண்மையிலே இவ்வளோ பேசுகிறால அவ்வளோ தைரியம் இருந்ததுன்னா அந்த ஆளை வந்து பண்ண சொல்லுங்கள், பார்க்கலாம். வேறு என்ன, இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.